ஸோ கருப்போட அப்டேட் என்ன, எப்ப ரிலீஸ் ஆகுற டேட் வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. படம் எப்படி வந்திருக்குமா சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. உங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு கருப்புக்கு? சூர்யா சார் ஃபேன்ஸ் வந்து இப்போ ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்க, போட்டினாங்க, விஜய் சாரோட போட்டினாங்க, அதனால இருந்தாங்க. சூர்யா சார் ரொம்ப ஷார்ப்பா கிளியர் கட்டா இருக்கு. அப்புறம் சினிமால நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன், கமர்ஷியல் படங்கள் அடுத்து கொடுக்க போறேங்கிற மூணு இருக்கு மாதிரி நமக்கு படங்கள் பாக்குறப்ப தெரியுது. ஸோ அப்ப அதுவும் படத்தோட இயக்குனர் பாலாஜி சார் வந்து சொல்லிட்டாப்ல, இப்போ வந்து எலெக்ஷன் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, மக்கள் கொஞ்சம் செட்டில் ஒன் ஆகட்டும், அப்புறம் நாங்க ப்ராப்பரா இது வந்து ட்ரெய்லர் ஆகட்டும் இல்லை ப்ராப்பர் விஷயங்களை ரிவீல் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டீம் மக்கள் கிட்ட ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு ப்ராப்பரா கொடுக்கறதுக்கு மக்களோட மைண்ட் செட்டுக்காக வெயிட் பண்றாங்கிறப்ப அந்த படம் குவாலிட்டியான படமா தான் இருக்கும் நான் நம்புறேன். இப்ப நம்ம கரை பேசணும்ல, கொஞ்சம் தப்பான நேரத்துல முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ அது பாத்துட்டாங்க, இண்டஸ்ட்ரியா பாத்துருச்சு. சோ அப்ப அவங்க வெயிட் பண்றாங்க. இது ஒரு நல்ல ஜாலியான படம், ஏதோ ஒரு ஒரு ரொம்ப அழகான எனக்கு தெரிஞ்ச சில நடிகர்லாம் உள்ள படத்தை நடிச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கப்ப ரொம்ப ஜாலியான ஒரு படமா இது இருக்கும். சூர்யா சார் ஃபேன்ஸ் இல்லைன்னா கூட இந்த படம் பிடிக்கும். ஒரு சீரிஸ் வந்துச்சுலங்க, அந்த வேல் சிங்கம் சீசன் வந்துச்சுல, எல்லாரும் சூர்யா சார் கொண்டாடினாங்கல்ல, ஈவன் கேட்டர்ஸுமே கொண்டாடினாங்கல்ல, அந்த மாதிரி படமா தான் இருக்க போகுது. சோ அப்ப அதுக்கான மைண்ட் செட்காக வெயிட் பண்றாங்க. அந்த வகையில இந்த படம் குடும்பமா திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் உறுதியா இருக்கும்.